காலையில் கண்டிப்பாக நேரமாக எந்திரிக்கணும். எந்திரிச்ச ஹாஃப் அன் ஹவரில் டைரக்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துடணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம கடத்துகிறோமோ அவ்வளோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை அதிகமாகும். ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கும் நடுவில் கண்டிப்பாக 2 hours ஆவது கேப் இருக்கணும். சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை முழுமையாக 3 வேளைன்னு ஃபுல்லாக சாப்பிடாமல் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக ப்ரோட்டீன், கொஞ்சமாக ஒரு வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி பிரித்து சாப்பிட்றது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்டான குறிப்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பும் இருக்கணும். நான் 3 இட்லி சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 15 minutes to 20 minutes ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும். டாக்டர் நான் 6 இட்லி சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 hour ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ உங்களுடைய உணவு முறைக்கும் உங்களுடைய உடற்பயிற்சிக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பு போட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ண முடியும்.